ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து 11 பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. நிஃப்டி 50 வந்து 39 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 25,143 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 137 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 82,528 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 56,460 பாயிண்ட்ஸில் இருக்குது. 160 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது மட்டும் தான் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் 1% கீழே நெகட்டிவில் இருக்குது. கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே 1% to 1.5% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 4% விழுந்துருந்துச்சு. 2,885 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஏஎஸ்எம் அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர் அந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 4% விழுந்திருக்குது. ஆக்சுவலி இது எப்படி கொண்டு வருவாங்கன்னா எக்ஸசிவ் வொலாட்டிலிட்டி அது இல்லாமல் அப்நார்மல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏஎஸ்எம் கீழே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி கொண்டு வந்ததுனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பிஎஸ்சி வந்து 4% விழுந்திருக்கு. நல்ல கம்பெனி, பட் வேல்யூஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் ஆக்சுவலி செம பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 212 ரூபா போனது இப்போ 209 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கர்நாடகா பேங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகி 200 தாண்டி ட்ரேட் ஆகுது கர்நாடகா பேங்க். அதோட 52 ஹை வந்து 245 இருந்துச்சு. இப்போ வந்து 212 வரைக்கும் இன்றைக்கி வந்தது. இப்போ 209 ட்ரேட் ஆகுது கர்நாடகா பேங்க். பட் கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம். அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒன்று, அடுத்தது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஒன்று, மணப்புரம் ஃபினான்ஸ் ஒன்று, கர்நாடகா பேங்க் ஒன்று, சவுத் இந்தியன் பேங்க் ஒன்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. பட் இதெல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணுறது இந்த ஆர்பிஐயோட அந்த கோல்டு லோன்ஸுக்கான ரூல்ஸை வந்து ஈஸி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பேங்க் ஸ்டாக்ஸு, மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டில் போயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி ஆர்சிபியை வந்து செல் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ அதோட வேல்யூஷன் ரொம்பவே பீக் லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 18வது சீசனில் வந்து கப்படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு அதோட வேல்யூஷன் இருக்குது. ஸோ அதை விற்க போகிறதாட்டு பையர்ஸும் நிறைய பேர் இருக்கிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. நான் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா அதாவது முகேஷ் அம்பானியோட இளைய பையன் ஆனந்த் அம்பானி அவர் வந்து வாங்க போகிறதாட்டெல்லாம் நியூஸ் எல்லாமே படித்தேன். ஆனால் இப்போ அந்த ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போதைக்கு ஆர்சிபியை நாங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. டியாக்ஜியோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதாவது யூகே பேஸ்டு கம்பெனி தான் அந்த ஃப்ரான்ச்சைஸியை ஓன் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபியை. இப்போ அவங்க வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஐஆர்இடியை வந்து பார்த்தீங்கன்னா 2,000 கோடி வந்து ஷேர் சேல் மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்ஐசிக்கு வந்து 50% மேலே அலாட்மெண்ட் கிடைக்கும். ஆக்சுவலி QIP மூலமாக தான் அந்த ஷேர் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பேசிஸ் சொல்கிறாங்க. இது வந்து 5% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் ஃப்ளோர் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று எல்ஐசி கிட்டத்தட்ட 50%, சொசைட்டி ஜெனரல் ஓடிஏ வந்து கிட்டத்தட்ட ஒரு 9%, மார்கன் ஸ்டான்லி 9.12%, விகாசா இந்தியா வந்து 5.13% டைல்யூட் பண்ணுறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் டீசல் மார்க்கெட் ஷேர் வந்து ஏப்ரல் டு மே அந்த காலகட்டத்தில் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நயரா இவங்களெல்லாம் பீட் பண்ணி இவங்க மேலே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து டீசலில் 53.5% இருந்திருக்கு. பட் ஏர்லியர் பார்க்கும்போது 43.6% தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ரைஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9.9% ட்ராப் ஆகி இப்போ 13.8%லேருந்து 9.9% குறைஞ்சிட்டு, நயராக்கு வந்து 11.9%லேருந்து 8.7% குறைஞ்சிருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு 14.2லேருந்து 12.9 குறைஞ்சிருக்கு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு 14.8லேருந்து 12.5% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $65 per பேரலுக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஜான்வரியில் $80 இருந்தது. இந்த ரேஞ்சு குறைஞ்சி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. HPCL, BPCL, ரிலையன்ஸ் இதில் என்கிட்ட வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மட்டும் தான் நான் ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸில் வந்து அவங்களோட போர்டுக்கு வந்து நியூ டேரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேகன்சி இருக்குது. இப்போ ரால்ஃப் செஃப்த் அப்படிங்கிறவர் வந்து முன்னாடி ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு சிஓட் இருந்தார். அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆகுது. அவர் இப்போ போர்டில் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ 2016 இருக்கார். இப்போ நிறைய பேர் வெளியே போகிறதுனால, அதாவது டிவி நரேந்திரனே பார்த்தீங்கன்னா
அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அஜய் பெருமாள் இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி புதுசாக ஆள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாடா சன்ஸில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 30,000 கோடி வந்து அவங்களோட கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாட்டு ஃபண்டும் இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாட்டு நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்லாமே வரப்போகுது. குறிப்பாக NSDL, HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த மாதிரி ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரப்போகுது. 1.4 lakh crore அளவுக்கு வந்து ஐபிஓ வந்து இந்த 2025 வர இருக்குது. 72 கம்பெனிஸுக்கு ஆல்ரெடி செபிட் வந்து கிளியரன்சஸ் கிடச்சிருக்கு. பட் NSDLக்கு இன்னும் கிடைக்கல, அதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரதில் HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் பெருசாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்குது. டைட்டன் வந்து இந்த உமன் ஹேண்ட்பேக் செக்மெண்ட்டில் பெருசாக மார்க்கெட் ஷேரை எக்ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. 100 ஸ்டோர் வந்து ஃபினான்ஷியல் 28க்குள்ளே வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. இது மூலமாட்டு 6,000 கோடி ரெவன்யூ எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இர்த் அப்படிங்கிறது தான் பிராண்டு. உமன் ஹேண்ட்பேக்கோட மார்க்கெட் அவங்களுக்கு இர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபினான்ஷியல் 28க்குள்ளே 100 ஸ்டோர்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க டைட்டனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தன் இந்தியா பவர் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் 7% மேலே அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. 15 ரூபா 37 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா தாண்டி போச்சு. இது வந்து என்ன ரீசன் தெரியல, ஐ திங்க் வால்யூம் நினைக்கிறேன். ஸோ அந்த வால்யூம் பேசிஸ் தான் அந்த ஸ்டாக் வந்து நல்லா பேர். குறிப்பாக REC பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் போக ரிலையன்ஸ் பவர், ரத்தன் இந்தியா பவர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ரத்தன் இந்தியா பவர் வந்து கிட்டத்தட்ட 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 35% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன் நான் இதை பார்த்தேன்னா, எனக்கு ஒரு ஆர்டிகிளாட்டு நான் ஆக்சுவலி என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னு அதை பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நியூஸ் ஆட்டி இதை பார்க்கும்போது தான் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. பட் எனக்கிட்ட வந்து ஒரு 7 ஷோரோ 8 ஷோரோ முன்னாடி வாங்கினது தான் இருந்துச்சு. பட் உங்கள்கிட்ட இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் அந்த ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெட்லாம் வாங்கும்போது வாங்கி போட்டதில் இது மட்டும் பார்த்தீங்கன்னா மிச்சம் கிடந்திருக்கு போர்ட்ஃபோலியோவில். இதை நான் எக்ஸிட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கிறேன் இப்போ வரைக்கும். பட் 2 நாளில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது யாராவது ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்ச்சில் இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நம்மளோட மார்க்கெட்டுக்கு $1 trillion வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. US, சைனா, ஜப்பான், ஹாங்காங் இதான் பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் ஆக்சுவலி இவங்க தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. அதாவது US ஃபஸ்ட்டு, சைனா செகண்டு, ஜப்பான் தேர்டு, 4th ஹாங்காங். அடுத்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். நம்ம வந்து 5th லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இருக்கிறோம். நம்மளோட மார்க்கெட் கேபிலேஷன் வந்து ஒரு 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டாப் 10 ஈக்விட்டி மார்க்கெட்ஸுக்குள்ளே இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்மளோட வேல்யூ பார்க்கும்போது 5.33 ட்ரில்லியன்ஸாக இருந்துச்சு, அதாவது மார்ச் அந்த சமயத்தில். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம மார்க்கெட் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 21%. அதே ஜெர்மனி வந்து 14%, கனடா 11%, ஹாங்காங் 9%, இது போக யுனைடெட் ஸ்டேட்ஸ் 2.4%, சைனா வந்து 2.7%, ஃப்ரான்ஸ் 3.9%, தைவான் வந்து 3.2%. ஸோ மார்ச்லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. நான் வேணால் அந்த சார்ட்டை வேணால் காட்டுறேன். சவுதி அரேபியா வந்து 8.4% நெகட்டிவ். ஸோ அந்த சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸை வந்து தைவானுக்கு அனுப்பியிருக்காங்க. எதுக்குன்னா செமிகண்டக்டர் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத அங்கே போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வேண்டி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தைவானுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட தால்ஹரா பிளான்ட்லேருந்து ஏன்னா ஸ்கில்ஸு தேவை அதை தயாரிக்கிறதுக்கு, அதுக்கு வேண்டி அங்கே அனுப்பியிருக்காங்க. கோல் இந்தியா வந்து கொல்கத்தா போர்ட்டு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. லைட்டிங் ப்ராஜெக்ட்ஸு ஹோரா பிரிட்ஜுக்கு வந்து லைட்டிங் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கதாட்டு கோல் இந்தியா அப்டேட் கொடுக்குறாங்க. கொஸ் கார்பரேஷன்லேருந்து 2 ஷேர் ஆட்டு ஆக்சுவலி அவங்களோட பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடைடு, இன்னொன்று வந்து ப்ளூ ஸ்ப்ரிங். அது வந்து NSE, BSE அதில் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களோட பேரண்ட் கம்பெனி கொஸ் கார்பரேஷன்லேருந்து டிமர்ஜர் ஆனதுக்கப்புறம் இது வந்து கொஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதில் டிஜிடைட் சொல்யூஷன் 245 ரூபாய்க்கு லிஸ்டட் ஆயிருக்கு. ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைசஸ் 89 ரூபாய்க்கு லிஸ்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. டெக்ஸ்மேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 44 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து மும்பை ரயில்வேஸ் விகாஸ் கார்பரேஷன் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்குது. இது டெக்ஸ்மேக்கோவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. 44 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு 8 மந்த் ஹையை டச் பண்ணியிருக்கு. 1468 ரூபா போச்சு, இப்போ 1451 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் ஆயில் இந்தியா, HPCL, BPCL இது எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், மல்டிபிள் ட்ரிகர்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியாவுக்கு அவெண்டர்ஸ் பார்க் வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 630 ரூபா சொல்கிறாங்க, 44% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $61 பெர் பேரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே 64 ரூபா இருந்துச்சு. 2026ல் $59 பெர் பேரலாட்டு வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாட்டும் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த் ஹையை டச் பண்ணியிருக்குது. பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஆயில் இந்தியா அவங்களும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பைன் லேப்ஸ் வந்து டிராஃப்டட் ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க செபிட்ட. ஏன்னா ஜூன் எல்லாம் ஐபிஓ வர போகிறதா சொல்கிறாங்க. 5000 கோடியிலேருந்து 6000 கோடி வரைக்கும் ரைஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஃபிஜிட்ஸு ஆக்சுவலி ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி. அதில் வந்து பவர் மாடியூல் ப்ரொடக்ஷன் லைன்ஸ் அந்த அசட்ஸை வந்து 85 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசிஷன் பண்ணுறாங்க கைன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். சப்புர்ஜி பலன்ஜி குரூப் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க $3.4 பில்லியன் வந்து என்சிடி மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க போல். ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அந்த மார்க்கெட் ஒலாட்டாலிட்டியாக இருக்க சமயத்தில் கிட்டத்தட்ட 28,500 கோடி வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 crores வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதான் அவங்களோட டார்கெட்டு. அதாவது ஒருத்தங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 10 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மினிமம். 28,500 கோடி வந்து ரைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $3.4 பில்லியன். இது ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சப்புர்ஜி பலன்ஜி குரூப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா அன்னைக்கு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. 934 ரூபா போச்சு. இப்போ 932 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மட்டுமே 5% மேலே போயிருக்கு. ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பாசிட்டிவ் நியூஸஸுமே இல்லை. அவங்க வந்து 3rd கன்சிக்யூட்டிவ் செஷனாட்டு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாட்கோ ஃபார்மா. பட் ஆக்சுவலி அவங்க வந்து லாஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக இருக்காது. அதாவது Q4 ரிசல்ட்ஸ் பெருசாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ மோட்டார் காப், பஜாஜ் ஆட்டோ, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டிவிஎஸ் மோட்டார் இதெல்லாமே இன்றைக்கி ஆவரேஜாக 2% கிட்ட ரைஸ் ஆயிருந்துச்சு. அதுவும் டிவிஎஸ் மோட்டாரும் நல்ல பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. சைனா கூட வந்து இந்தியா பேச்சுவார்த்தை பண்ணியிருந்தாங்க. அந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு சில கெடுபிடிகளை போட்டாங்க சைனா. ஃபைனலாட்டி இப்போ பேச்சுவார்த்தை பண்ணதுனால இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ரேர் எர்த் மேக்னெட்டை சப்ளை பண்ணுறதாட்டு சைனா ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை பண்ணுறதுக்கு சைனா ஒத்துக்கிட்டதுனால இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸு, அடுத்தது வந்து அலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ், யுனைடெட் பெவரேஜ் இந்த மாதிரி பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் விழுந்துருந்துச்சு. அதாவது இது மகாராஷ்டிராவோட கேபினட் கமிட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி வந்து லிக்யூருக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டியை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒயினுக்கும் பியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஹைக்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால அந்த பியரு நெக்ஸ்ட் வந்து ஒயின் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதே லிக்வர் பேஸ்டு சரக்கு கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்துருக்குது. ஒயினு பியர் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே 14%லேருந்து மேலே போயிருந்துச்சு. சூலா, ஒயின் யார்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ இது மூலமாட்டு கவர்மெண்ட்டுக்கு 14,000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனுவலி ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்டோட இந்த முடிவால் சரக்கு கம்பெனிக்கெல்லாம் அடி விழுந்திருக்கு. ஒயின் பியர் கம்பெனிக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். இந்தியாவோட கோல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 4% விழுந்திருக்குது. 26.10 மில்லியன் டன்ஸாக இருக்குது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கோல் ப்ரொடக்ஷன் 3.6% அதிகரிச்சிருக்குது. ஆக்சுவலி 81.57 மில்லியன் டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக 25 to 26 அந்த காலகட்டம் ஃபுல்லாட்டு 875 மில்லியன் டன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணோன்னு சொல்லி கோல் இந்தியா தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஆசஸ் கிராமினோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 4% மேலே போயிருந்துச்சு. ஏஷியன் பேங்க்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 மில்லியன் அளவுக்கு சிண்டிகேட்டட் லோன்ஸ் வந்து அவங்க பாரோ பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் பாரோயிங் மூலமாட்டு. கிரெடிட் ஆசஸ் கிராமின் அதெல்லாம் அன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இவங்க வந்து ஏஐ பேஸ்டு பார்ட்னர்ஷிப்பை யூஎஸ் பேஸ்டு இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸ். நேற்று நம்ம பார்த்துருந்தோம் விப்ரோ வந்து ஒரு ஃபுட் டெலிவரி அதாவது குளோபல் ஹோல்சேல் ஃபுட் கம்பெனியில் வந்து பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போ ஹெச்எல் டெக்னாலஜிஸும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் யூஎஸ் பேஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற கம்பெனி கூட இப்போ பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் குறிப்பாட்டு ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி நம்ம இந்தியன் அதாவது டொமஸ்டிக்கலி பில்ட் பண்ண வெசல்ஸு
அதுக்கு வந்து ஃபியூல் தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இவங்கள்ட்ட தான் சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஜாயின்ட்லி பேசிஸில் டெண்டர் போட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதோட வேல்யூ வந்து $600 மில்லியன் இருக்கும். பட் டெலிவரி வந்து 2028 ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 40 ஆட்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சப்ளை பண்ண 2028 ஆரம்பிச்சாங்கன்னா அதோட வேல்யூ வந்து $600 மில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் அது வந்து எப்படி சொல்ல, எக்ஸ்பென்சஸ் நிறைய ஜாஸ்தியாக செலவாகும். அதான் ஒன்று. ஆக்சுவலி இப்போ வந்து இவங்க சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரிலையன்ஸோட டிஃபென்ஸு, அதாவது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட இன்னொரு கம்பெனி தான் ரிலையன்ஸ் டிஃபென்ஸு. இவங்க வந்து ஜெர்மனியை சேர்ந்த டீகல் டிஃபென்ஸ் அவங்களுக்கு கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கோஆப்ரேஷன் மூலமாட்டு வல்கனோ 155mm ப்ரிசிஷன் கைடட் மினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களோட ரத்னகிரி, மகாராஷ்டிராவில் இருக்க ரத்னகிரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10,000 கோடி ஒர்த் ஆஃப் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்டீஜ் குரூப் வந்து 59% growth ஃபினான்ஷியல் 26 சேல்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 27,000 கோடி சேல்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் மோட்டரும் BMW குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 இன்ஜின்ஸ் வந்து அவங்களோட சென்னை பிளான்லேருந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கிறத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபோர்ஸ் மோட்டரும் BMWவும் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.